السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. ما بعد. الله جل شأنه وتعالى பேரருளால் புனிதமிகு ரமலான் மாதத்தின் 2 பகுதிகளை நிறைவு செய்து இறுதி 10 தினங்களில் முதல் நாளாக இருக்கிற பிறை 21ஆம் இரவை அடைகிற பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, ரமலானுடைய நெருக்கத்தில் ரமலான் மாதம் வருகிற போது நபி அவங்க சொல்லுவாங்க, பரக்கத்தான ஒரு மாதம் வந்து விட்டது. இந்த மாதத்திலே ஷைத்தான்களுக்கெல்லாம் விலங்கிடப்படும். இந்த மாதத்திலே நன்மையை செய்யக்கூடியவர்கள் யாரெல்லாம் நன்மை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அவர்களெல்லாம் நன்மையை செய்வதற்காக வேண்டி முன்வாருங்கள், அதிகமாக நன்மையிலே ஈடுபடுங்கள். தீமையை செய்பவர்கள் இந்த மாதத்தில் அந்த தீமையை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த ஹதீஸினுடைய கடைசியிலே வலில்லாஹி உத்தகாபு மினன் நார், இந்த ரமலான் மாதத்திலே அல்லாஹ்விற்காக வேண்டி இந்த மாதத்திலே நரகில் இருந்து விடுதலை செய்யப்படக்கூடியவர்கள் இந்த மாதத்தில் இருக்கிறார்கள். வதாலிக்க குல்ல லைலத்தின், அப்படி நரகத்திலிருந்து விடுதலை செய்வது என்பது ஒவ்வொரு இரவும் நடந்து கொண்டே இருக்கும் என்று நபி அவங்க சொல்றாங்க. ரமலான் மாதத்துல ஒவ்வொரு இரவுமே நரகத்திலிருந்து ஒரு சிலரை, ஒரு கூட்டத்தை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு விடுதலை கொடுத்து கொண்டே இருப்பான். வதாலிக்க குல்ல லைலத்தின், ஒவ்வொரு இரவும் என்று நபி அவர்கள் சொல்லுவார்கள். இந்த ரமலானுடைய மாதம் என்பது அல்லாஹ்விடத்திலே நரக விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு தோதுவான பொருத்தமான மாதமாக இருக்கிறது. அறிஞர்கள் சொல்லுவார்கள், குறிப்பாக ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 தினங்களில் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக நரக விடுதலையை கேட்க வேண்டும், அதிகமாக அல்லாஹ்விடத்திலே நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும் என்று அறிஞர்கள் சொல்லுவார்கள். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரகிலிருந்து நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அது எப்படிப்பட்ட நரகம் என்றால் அந்த நரகத்தை எரிப்பதற்காக வேண்டி பயன்படுத்தப்படுகிற எரிபொருட்கள் மக்களும் கற்களும் தான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சாதாரணமாக இந்த உலகத்துல துன்யாவுல நெருப்பு மூட்டுவதற்காக வேண்டி நாம பயன்படுத்தக்கூடிய எரிபொருளுங்கிறது விறகு, சின்ன சின்ன மட்டைகள், இதை வச்சுதான் நாம நெருப்பு மூட்டுவோம். ஆனா நரகத்துல உள்ள விறகுகள் எது அப்படின்னு சொன்னா மனிதர்களும் கற்களும். இந்த உலகத்திலே எதுவெல்லாம் அல்லாஹ் அல்லாத வணங்கப்படக்கூடியவைகளாக ஆக்கப்பட்டனவோ அந்த கற்களும் மனிதர்களும் நாளை நரகத்தினுடைய எரிபொருட்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட நரகத்தை விட்டு உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். சாதாரணமாக இந்த துன்யாவினுடைய நெருப்பு, அதனுடைய உஷ்ணத்தையே நம்மளால தாங்கிக்கிற முடியாது. லேசா மெழுகுவத்தியிலிருந்து ஒரு டிராப் கையில லேசா பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா சுளிர் துடிச்சுடுறோமா இல்லை? நெருப்பு இல்லை, அந்த நெருப்பினுடைய உஷ்ணம் பட்ட ஒரு துளி நம்ம மேல பட்டுச்சுன்னா தாங்க முடிய மாட்டேங்குது. இந்த துன்யாவினுடைய நெருப்பை விட பன்மடங்கு உஷ்ணமும்
வெப்பமும் அதிகமாக இருக்கக்கூடிய நரக நெருப்பை விட்டும் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்கள் மௌத்தானவர்களை, இறந்து போனவர்களை கபரிஸ்தான்களிலே அடக்கம் செய்வதற்கு கூட நீங்கள் செல்வதற்கு தயங்குவீர்கள் என்று இல்லாமல் இருந்திருந்தால் கபரிலே நடக்கிற வேதனையை உங்களுக்கு கேட்க செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நான் துஆ செஞ்சிருப்பேங்கிறாங்க. அல்லாஹ்விடத்துல நான் துஆ செஞ்சிருப்பேன். எதுக்காக வேண்டி? யா அல்லாஹ், இவங்களுக்கு மக்களுக்கு கபர்ல நடக்கக்கூடிய வேதனை, அந்த சப்தம், அதையெல்லாம் நீ கேட்க செய் என்று நான் அல்லாஹ்ட்ட கேட்டிருப்பேன். அப்படி கேட்டா என்ன நடக்கும் அப்படின்னா, இறந்து போனவர்களை அடக்கம் செய்வதற்கு கூட நீங்க கபரிஸ்தான் பக்கம் போக மாட்டீங்க. இறந்தவர்களை அடக்கம் செய்வதற்கு கபரிஸ்தான் பக்கம் போறதுக்கு யாருக்கும் தைரியம் வராது, துணிச்சல் வராது. அதனால நான் அல்லாஹ்விடத்தில் அந்த துஆவை கேட்கவில்லை. நபி அவர்கள் இதை சொல்ல வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கபருடைய வேதனை என்பது மிக மோசமானது, கொடுமையானது. அதைவிட நரக வேதனை என்பது மிக மிக கொடுமையானது, கொடூரமானது. எனவே நபி அவங்க சொல்றாங்க, தஅவ்வது மின் அஸாபின் நார், தஅவ்வது பில்லாஹி மின் அஸாபின் நார். அல்லாஹ்விடத்தில் நரக வேதனையில் இருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுங்க. தஅவ்வது பில்லாஹி மின் அஸாபில் கபர், கபருடைய வேதனையில் இருந்து அல்லாஹ்விடத்திலே நீங்கள் அதிகமாக பாதுகாப்பு தேடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. அதற்கான பொருத்தமான சால சிறந்த ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கிறான். ரமதானுடைய இந்த இறுதி 10 என்பது இத்துக்கும் மினன் நார், நரக விடுதலையை பெற்றுத்தரக்கூடிய 10 தினங்கள் என்று அறிஞர்கள் சொல்லுவார்கள். அப்ப இந்த நாட்களை மிகச் சரியாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நாட்களை மிகச் சரியாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தின்படி கழித்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பையும் நரக விடுதலையையும் எப்படியாவது கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும், நரக விடுதலைக்கு உரியவர்களாக நாம் ஆகிவிட வேண்டும் என்கிற உறுதியான நிய்யத்தோடு இந்த 10 தினங்களை நாம் மிகச்சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அந்த நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. நரகத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு நிறைய சொல்லி இருக்கிறாங்க. ஹதீஸ்கள்ல எல்லாம் நம்ம பார்க்கிறோம், நரகம் எப்படிப்பட்டது, சொர்க்கம் எப்படிப்பட்டது அப்படிங்கறத பத்தி எல்லாம் நபி அவங்க பேசும்போது சொர்க்கத்தை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, எந்த கண்ணும் கண்டிராத, மாலா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத், எந்த கண்ணும் இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது. சொர்க்கம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு யாருமே பார்த்தது கிடையாது. வலா உதுனுன் சமிஅத், எந்த காதும் கேட்டது கிடையாது. யாருமே உலகத்துல கேள்விப்பட்டதே கிடையாது சொர்க்கம்னா இப்படித்தான் இருக்கும், சொர்க்கத்துல என்னென்ன இன்பங்கள், என்னென்ன மாளிகைகள், இவ்வளவு பெரிய மாளிகைகள் இருக்கும் அப்படின்னு யாருமே கேள்விப்பட்டது கிடையாது. சரி, பார்த்தது இல்ல, கேட்டது இல்ல, கற்பனையாவது வலா சதர அலா கல்வி பஷர், எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்திலையும் அது ஊசலாட்டமாக கூட வந்திருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது நம்மளால. நாம எவ்வளவுதான் சொர்க்கம் எப்படி இருக்கும்னு உதாரணத்துக்கு நாம கற்பனை செய்யறோம்னு வச்சுக்கிறோமே. சொர்க்கத்தை பத்தி நபி அவங்க எப்படி எல்லாமோ சொல்றாங்களே, குர்ஆன்ல சொர்க்கத்தை பத்தி அல்லாஹ் தஆலா விசேஷமாக சொல்றானே. அப்ப அந்த சொர்க்கத்தினுடைய இன்பங்கள் எப்படி எல்லாம் இருக்கும்னு நாமெல்லாம் ஒரு கற்பனை செய்யறோம். பெரிய பெரிய மாளிகைகள், பெரிய பெரிய தோட்டங்கள், அந்த தோட்டத்திற்கு அருகிலேயே கீழேயே நதிகள் ஓடுற மாதிரி நமக்கு தான் இமேஜினேஷன் நிறைய வருமே. நாமளே யோசிச்சு பாக்குறோம்னு வைங்க, கற்பனை செய்யறோம்னு வைங்க, அது சொர்க்கமே கிடையாது. அது சொர்க்கமே கிடையாது. என்னதான் டெக்கரேஷன் பண்ணி, டெக்னாலஜியை யூஸ் பண்ணி எவ்வளவுதான் நாம அதிகமாக கற்பனை செய்தாலும் கூட அது சொர்க்கம் கிடையாது. சொர்க்கம் என்பது அதற்கெல்லாம் அப்பாற்பட்டது, அதையெல்லாம் தாண்டியது சொர்க்கத்தினுடைய இன்பங்கள். நம்மளால கற்பனை கூட செய்ய முடியாது. சொர்க்கத்தினுடைய நிலை இதுவென்றால் நரகத்தினுடைய நிலையும் அதுதான். நரகத்தினுடைய நிலையும் அதுதான். நரகம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கற்பனை செஞ்சா
நம்முடைய கற்பனைக்கு எட்டாத ஒன்று நரக வேதனை. ஒருவேளை இப்படித்தான் இருக்குமோ, இந்த மாதிரி தான் நரகவாசிகள் எல்லாம் வேதனை செய்யப்படுவாங்களோ அப்படின்னு நாமளா ஒரு கற்பனை செய்யறோம் அப்படின்னு சொன்னா அது நரக வேதனையினுடைய 1% கூட இருக்காது. அதுல 100% கூட சொல்ல முடியாது. அவ்வளவு கொடிய வேதனை நரக வேதனை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு நரகத்தை பற்றி நிறைய எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், நரகை விட்டும் நீங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள். போருக்கெல்லாம் போகும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போர்க்களத்துல போர் செய்யறவங்களுக்கு உற்சாகப்படுத்துவாங்க. சண்டை போடும் போது அவங்களுக்கு ஆர்வத்தை உற்சாகத்தை ஏற்படுத்துறதுக்காக வேண்டி சில வாக்குறுதிகளை நபி அவங்க கொடுப்பாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி இருக்கிற மாதிரி வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய சொர்க்கத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள். இதை சொல்லித்தான் சஹாபாக்களை ஆர்வப்படுத்துவாங்க. ஏன்னா நபி உங்களுக்கு தெரியும் எது சஹாபாக்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு. நீங்க இந்த இதுல ஜெயிச்சிட்டீங்கன்னா நிறைய கனிமத்து கிடைக்கும் உங்களுக்கு. சஹாபாக்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசையை எல்லாம் ஏற்படுத்திறார். நிறைய சொத்து சுகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். சஹாபாக்களுக்கு ஒரு பெரிய ஆர்வத்தை எல்லாம் தந்துராது இது. நபி அவர்கள் அதனால்தான் சஹாபாக்களை ஆர்வப்படுத்தும் போது அல்லாஹ்வுடைய மன்னிப்பு உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் உங்களுக்காக வேண்டி தயார்படுத்தி வைத்திருக்கிற சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. சொர்க்கத்தை பற்றி சொல்லுகிற போது சஹாபாக்கள் மிகுந்த ஆர்வத்தோடு அந்த போர்க்களத்திலே செயல்படுவாங்க. ஏன் அப்படின்னா சொர்க்கத்தை எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். சொர்க்கம் நமக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னா நரகத்திலிருந்து நாம பாதுகாப்பு பெற்றுட்டோம்னு அர்த்தம். அந்த கொடிய நரக வேதனையிலிருந்து நாம தப்பிச்சிட்டோம்னு அர்த்தம். நரக வேதனை என்பது அவ்வளவு மோசமானது, அவ்வளவு மோசமானது. சஹாபாக்கள்ல அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை மூத்தா போருக்கு போகும்போது, மூத்தான் ஒரு போர், அந்த போருக்கு போகும்போது அழுறாங்க. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு தேம்பி அழறாங்க. பாக்குறவங்க எல்லாம் என்ன போருக்கு போறதுக்கு முன்னாடி இப்படி அழறாங்களே அப்படின்னு யோசிச்சு அவங்களை ஆறுதல் படுத்துறாங்க. அழாதீங்க அப்படின்னு. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்களா, நான் ஏதோ நாளைக்கு போருக்கு போய் நாளைக்கு நான் மூத்தா போயிருவேன்னு நினைச்சு அழுகுறேன்னு நினைக்காதீங்க. நான் இறந்துருவேன், மூத்தா போயிருவேன்னு நினைச்சு நான் அழறேன் அப்படின்னு நீங்க தப்பா நினைச்சிட வேண்டாம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான், வ இம்மின்கும் இல்லா வாரிதுஹா, உங்களில் ஒவ்வொருவரும் அந்த நரகத்தை கடந்து போகத்தான் வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நரகத்தின் மீது அமைக்கப்பட்டிருக்கிற சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்துதான் போயாகணும்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப நானும் அந்த இடத்துக்கு போகத்தானே வேணும். என்னுடைய நிலைமை என்னவாகுமோ என்று நான் நினைத்து அழுகிறேன். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு என் நிலைமை என்ன ஆகுமோன்னு நினைச்சு நான் அழுறேங்கிறான். இப்ப சஹாபாக்கள் எல்லா நிலையிலையும் நரகத்தை அஞ்சக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். நரக வேதனையை பயப்படக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அமல்களிலே உயர்ந்தவர்கள், நபி அவர்களினுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள், சஹாபிங்கிற உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள் இருந்தாலும் கூட என் நிலைமை என்ன ஆகுமோங்கிற பயம், நரகத்தின் பக்கம் தீர்ப்பாயிருமோங்கிற அந்த அச்சம் சஹாபாக்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. நாம யோசிக்க முடியாத விஷயங்கள்ல எல்லாம் சஹாபாக்கள் நரகத்தை அஞ்சி இருக்கிறார்கள், பயப்பட்டு இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஆயத் இறக்குனா, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக சௌத்தின் நபி, மூமின்களே உங்களுடைய சப்தத்தை, நபி அவர்களோடு பேசுகிற போது உங்களுடைய சப்தத்தை நபியுடைய சப்தத்தை விட மேலாக உயர்த்த கூடாது அப்படின்னு அல்லாஹ் ஆயத்தை இறக்குனா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சப்தத்தை விட உங்களுடைய சப்தம் மேலோங்கிடக்கூடாது. நபி உங்களுக்கு முன்னால ரொம்ப சத்தம் போட்டு எல்லாம் பேசக்கூடாது. அது அடங்கு குறைவு, கண்ணிய குறைவான விஷயம். அது நபி உங்கள்கிட்ட பேசும்போது குரலை தாழ்த்தி தான் பேசணும், கண்ணியமாக மரியாதையோடு பேசணும். இப்ப இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்கின உடனே சாபித் இப்னு கைஸ் அப்படின்னு ஒரு சஹாபி, சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டை விட்டு வெளியே வரல.
இந்த ஆயத்து இறங்கினதுக்கு பிறகு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டை விட்டு வெளியில வரல, வீட்டுக்குள்ள உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஜமாஅத் அப்படின்னு பார்த்தா பள்ளிவாசல்ல தொழுகைக்காக வேண்டி இருக்கட்டும், அல்லது நபி அவர்கள் செய்யக்கூடிய உபதேசம் செய்யக்கூடிய சபையில யார் யார் வந்திருக்கிறா யார் யார் வரலங்கிறத கரெக்டா வாட்ச் பண்ணுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் வந்திருக்கா யார் வரலங்கிறது நபி அவங்களுக்கு தெரியும். அவங்க பாக்குறாங்க, சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்க்கவே முடியல. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கூப்பிட்டு கேக்குறாங்க, என்ன சாபித் இப்னு கைஸ பார்க்கவே முடியறது இல்லையே, எதுவும் உடம்பு சரியில்லையா, உடம்புக்கு முடியாம இருக்கிறாங்களா அப்படின்னு. சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, இல்ல இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் தெரியல, உடம்புக்கு முடியாத மாதிரி எல்லாம் ஒண்ணும் தெரியலையே, சரி போய் என்னன்னு பார்த்துட்டு வாங்க, ஏன் வரது இல்லைன்னு பார்த்துட்டு வாங்க, விசாரிச்சுட்டு வாங்கன்னா. சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சாபித் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வந்தாங்க. வந்து பார்த்தா அழுதுகிட்டே உட்கார்ந்திருக்கிறாங்க. சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அழுதுகிட்டே உட்கார்ந்திருக்கிறாங்க. வந்து கேக்குறாங்க, என்ன ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படி. சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேக்குறாங்க, ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க. இல்ல நான் நரகத்துக்கு போயிருவோன்னு எனக்கு பயமா இருக்குது, அல்லாஹ் என்ன நரகத்துல போட்டுருவானோன்னு எனக்கு பயமா இருக்குதுன்னு சொல்லி கதறாங்க. அவங்களுக்கு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒண்ணும் புரியல, ஏன் இப்படி சொல்றாங்க, அல்லாஹ் நரகத்துல போட்டுருவாங்கிற அளவுக்கு பயப்படக்கூடிய அளவுக்கு என்ன நடந்து போச்சு, புரியாம கேக்குறாங்க, ஏன் இப்படி பேசுறீங்க, என்ன ஆயிடுச்சு அப்படி. இல்ல அல்லாஹ் ஆயத்தை இறக்குனாங்க, லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக சௌத்தி நபி, நபியுடைய சப்தத்தை விட மேலாக உங்களுடைய சப்தத்தை உயர்த்தாதீங்கன்னு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், மனித எல்லாரை விடவும் என்னுடைய குரல் வளம் கொஞ்சம் ரொம்ப முரட்டு குரல், ரொம்ப சப்தமாக பேசக்கூடிய பழக்கம் எனக்கு. நபி உங்களுக்கு முன்னால நான் சப்தமாலாம் பேசியிருக்கிறேன், இந்த ஆயத்து இறங்கின உடனே அல்லாஹ் என்ன நரகத்துல போட்டுருவானோ, நபி உங்களுடைய குரலை விட நான் குரலை உசத்திருக்கிறேனே, அல்லாஹ் அந்த பாவத்தினால குற்றத்துக்காக என்ன நரகத்துல தூக்கி போட்டுருவானோன்னு எனக்கு பயமா இருக்குது. அழகா இப்ப எல்லா நிலைகளிலேயும் நரகத்தை, எங்க நரகத்துக்கு போயிருவோமோ, அல்லாஹ் நரகத்துல தண்டிச்சிருவானோ, அல்லாஹ் நம்ம மேல கோபப்பட்டுருவானோ, அந்த அச்ச உணர்விலேயே இருந்தவர்கள் சஹாபா. சஅத் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவங்கள்ட்ட திரும்ப வந்தாங்க. உடம்பு சரியில்லாமலாம் இல்ல, நல்லா இருக்கிறாங்க, நான் இந்த மாதிரி ஆயத்து இறங்குனதுக்காக வேண்டி பயந்துகிட்டு வீட்டுல அழுதுகிட்டே இருக்கிறாங்க, அல்லாஹ் என்ன நரகத்துல போட்டுருவான்னு சொல்லி சொல்லி அழறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவங்க ஏன் அப்படி சொல்றாங்க, பல் ஹுவ மின் அஹ்லில் ஜன்னah, பல் ஹுவ மின் அஹ்லில் ஜன்னah, அவரா நரகவாசி, அவர் சொர்க்கவாசியாச்சே அப்படின்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் நரகத்துக்குரியவர் கிடையாது, அவர் சொர்க்கத்துக்குரியவர் அப்படின்னாங்க. அதுக்கு பிறகு அவங்க வீட்டுல வந்து செய்தியை சொன்னதுக்கு பிறகுதான் வீட்டுல இருந்தே வெளியில வந்தாங்க சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இப்ப நாம யோசிக்க முடியாத வகையில எல்லாம் நரகத்தை பற்றி அஞ்சக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து பயப்படக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள். எப்படியாவது அந்த நரகத்திலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆசை, ஆர்வம் சஹாபாக்களிடத்திலே நிறைவாக நிரப்பமாக இருந்துச்சு. அதனாலதான் ஒரு போர் அப்படின்னு வந்துச்சா, போருக்கான ஏற்பாடுன்னு வரும்போது தன்னிடத்துல இருக்கக்கூடிய செல்வத்துல பெரும்பகுதியை கொண்டு வந்து கொடுப்பாங்க, பெரும்பகுதியை கொண்டு வந்து கொடுப்பாங்க. எல்லா நேரத்திலையும் போருக்காக வேண்டி, மார்க்கத்திற்காக வேண்டி மக்கள் எல்லாம் தன்னிடத்துல இருக்கக்கூடிய பொருட்களை, பொருளாதாரத்தை கொண்டு வந்து கொடுக்கும் போது அதுல யாருடைய பங்கு அதிகமா இருக்கும்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய பங்கு அதிகமா இருக்கும். எல்லாரை விடவும் அதிகமா கொண்டு வந்து கொடுக்கிறது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களா தான் இருப்பாங்க. அதனாலதான் சஹாபாக்களுக்கு இடையிலேயே போட்டி. எல்லா நேரத்திலையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நிறைய கொடுக்குறாங்களே, அவங்க நன்மையை நிறைய கொள்ளடிக்கிறாங்களே, இந்த தடவை நாம வந்துட்டு அவங்கள விட மிஞ்சி போயிடணும், நாம அவங்கள விட போட்டி போட்டு ஜெயிச்சிடணும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த தடவை நாம அதிகமா கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவு அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி எவ்வளவோ, சொத்து எவ்வளவோ, அதுல சரிபாதிய கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க. சரிபாதிய கொடுத்த உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒரு திருப்தி, சரி நாம இன்னைக்கு பெரிய ஒரு பங்கை நாம கொடுத்துருக்கிறோம்,
பெரிய பகுதியை நாம கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு அல்லாஹ்வுக்காக, ரசூலுக்காக, மார்க்கத்துக்காக வேண்டி கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு எப்படியும் நாம அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு திருப்தி. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய பங்கை கொண்டு வந்து நபி அவங்கள்ட்ட கொடுத்தாங்க. அதை வாங்கிக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட, நீங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி எவ்வளவு கொடுத்திருக்கீங்க, உங்களுக்காக எதை வச்சிருக்கிறீங்க, உங்களுக்காக நீங்க உங்களுடைய சேஃப்டிக்கு நீ என்ன வச்சிருக்கீங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய பொருளில் சொத்தில் சரி பாதியை நான் மார்க்கத்திற்காக கொடுத்து விட்டேன், இதே போன்ற ஒரு பங்கை நான் வீட்டுல வச்சிருக்கிறேன், எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் தேவையாக இதே மாதிரி ஒரு பங்கை நான் வீட்டுல வச்சிருக்கிறேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்டாங்க, அபூபக்கர் அவர்களே, உங்களுக்காக வேண்டி நீங்க கொண்டு வந்து கொடுத்திருக்கிறீங்க, உங்களுக்காக நீங்கள் உங்களுடைய வீட்டிலே எதை வைத்து வந்தீர்கள், எதை விட்டு விட்டு வந்தீர்கள்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, ரசூலல்லாஹ், என்னுடைய வீட்டிலே நான் அல்லாஹ்வையும் ரசூலையும் நான் வைத்து விட்டு வந்திருக்கிறேன். என் வீட்டுல அல்லாஹ்வையும் ரசூலையும் மட்டும் விட்டு விட்டு மற்ற எல்லாத்தையுமே நான் கொண்டு வந்து விட்டேன். எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு அல்லாஹ் வேணும், எனக்கு ரசூல் வேணும், அல்லாஹ்வுடைய பொருத்தம் வேணும், நபியனுடைய பொருத்தம் வேணும். அது கிடைச்சிருச்சுன்னு சொன்னா போதும், நான் கேட்கிற எல்லாம் எனக்கு கிடைச்சிரும். நான் எதை பயப்படுகிறேனோ அந்த நரகத்திலிருந்து எனக்கு பாதுகாப்பு கிடைச்சிரும். சொர்க்கத்தில் ஆக பெரிய நிலைக்கு சென்று விடலாம். அல்லாஹ்வுடைய பொருத்தம், ரசூலுடைய பொருத்தம் வேணும். அப்போ ஒரு மார்க்கத்திற்காக வேண்டி ஒரு தேவைன்னு வரும்போது போட்டி போட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா நரகத்திற்கு போய்விடக் கூடாது என்கிற அந்த அச்சமும் பயமும் சஹாபாக்களிடத்திலே அவ்வளவு நிறைவாக நிரப்பமாக இருந்துச்சு. நாம சஹாபியாச்சே, நாம எப்படி நரகத்துக்கு, அல்லாஹ் நம்மளை எப்படி விட்டுருவான் அந்த மாதிரி இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் சஹாபாக்களிடத்திலே இல்லை. எப்படியாவது நாம நரகத்திலிருந்து பாதுகாப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும், நரக விடுதலையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் தான் சஹாபாக்களிடத்துல இருந்துச்சு. ஒரு சஹாபி கூட நான் சொர்க்கத்திற்குரியவர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அல்லாஹ் சொர்க்கத்துல தான் கொண்டு போய் சேர்ப்பான், எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தான் தருவான் அப்படின்னு ஒரு சஹாபி கூட உறுதியா சொன்னது கிடையாது. ஒருத்தவங்க கூட சொன்னது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மறுமை நாள்ல எல்லா மக்களிடத்திலேயும் எல்லா அடியார்களிடத்திலேயும் கேள்வி கணக்கெல்லாம் கேட்கப்பட்டு நன்மை தீமைகள் நிறுக்கப்பட்டு சொர்க்கத்திற்குரியவர்கள் சொர்க்கத்திற்காக வேண்டி, நரகத்திற்குரியவர்கள் நரகத்திற்கு என்று தீர்ப்பளிக்கப்பட்டு எல்லாம் நரகத்துக்கு போக வேண்டியவங்களை எல்லாம் நரகத்துக்கு இழுத்துட்டு போவாங்க. சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டியவர்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போயிட்டு கடைசியா ஒரு நபர், கடைசியா ஒரு மனிதர் சொர்க்கத்துக்கு வருவாராம். ரொம்ப பின்தங்கி கேள்வி கணக்கெல்லாம் கேட்டு முடிச்சு கடைசியா அவர் தான் சொர்க்கத்துக்கு வர்றாரு. வரும்போது ரொம்ப நொந்துருவாராம், ரொம்ப சோர்ந்து போயிடுவார், அவரால் நடக்க கூட முடியாது அப்படிங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அப்படி மெதுவா 2 ஸ்டெப் எடுத்து வைப்பாரு, கீழே விட்டுருவார், அப்புறம் தவழ்ந்து வருவார், மறுபடியும் நடந்து வருவார், கீழே விட்டுருவார், அவ்வளவு சோர்ந்து போயிடுவார். அப்படி நடந்து வர்றப்ப நரகத்தினுடைய உஷ்ணம் அவருடைய முகத்துல படுமா. நரகத்தினுடைய உஷ்ணம், ஹீட் இருக்குத அவருடைய முகத்துல படுமா. பட்ட உடனே முகத்தை திருப்பிக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ் தபாரக்கல்லதி அன்கதனி மின்க், இந்த நரகத்திலிருந்து அல்லாஹ் என்ன பாதுகாத்தானே, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, இந்த இடத்துக்கு போகாம என் ரப்பு என்ன பாதுகாத்துட்டானே, இதை விட பெரிய பெரிய ஒரு பாக்கியம் யாருக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாராம். நபி அவங்க சொல்றாங்க, உலகத்திலேயே யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்துட்டான். அது என்னது? இந்த நரகத்துக்கு போயிடாம அல்லாஹ் என்ன காப்பாத்திட்டான்ல, இந்த பாக்கியம் வேற யாருக்குமே கிடைச்சிருக்காது, எனக்கு மட்டும் தான் கிடைச்சிருக்குதுன்னு சொல்லுவாங்களாம். உங்களுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் சொர்க்கம் போயாச்சு, இந்த இடத்துல நின்னுகிட்டு அவங்க சொல்லுவாங்க, உலகத்துல யாருக்கும் கிடைக்காத பெரிய பாக்கியம் அல்லாஹ் எனக்கு தான் கொடுத்திருக்கான், ஏன்னா அந்த நரகத்துல இருந்து அல்லாஹ் என்ன காப்பாத்திட்டானே. நபி அவங்க சொல்றாங்க, இந்த ஹதீஸுக்கு விளக்கம் தரக்கூடிய ஹதீஸ் கலை வல்லுநர்கள் சொல்றாங்க, ஏன் அந்த மாதிரி அவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நரகத்திலிருந்து அவர் தனக்கு பாதுகாப்பு கிடைச்சிருச்சுங்கிறது பெரும் பாக்கியமாக, அதை விட ஒரு பெரிய பாக்கியம் எதுவுமே இல்லைங்கிற அளவுக்கு அவங்க நினைப்பாங்க. அதனாலதான் அந்த அடியார் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவார்.
உலகத்துல யாருக்கும் கொடுக்காத நியமத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹு தஆலா ஒரு மரத்தை அவருக்கு காட்சிப்படுத்துவான். ஒரு மரம் அவருடைய கண்ணுல படும். அந்த மரத்துக்கு பக்கத்துல ஒரு நதி ஒண்ணு ஓடிட்டு இருக்கும். இத பார்த்த உடனே அந்த அடியார் அல்லாஹ்விடத்துல துஆ செய்வார். அல்லாஹ்வை கூப்பிட்டு சொல்லுவாராம், யா அல்லாஹ், என்ன அந்த மரத்துக்கிட்ட கொண்டு போய் விட்டுறேன், என்ன அந்த மரத்துக்கிட்ட கொண்டு போய் விட்டுறேன், நான் அந்த நிழல்ல நான் உட்கார்ந்துக்கிறேன். நரகத்துல இருந்து எனக்கு விடுதலையை கொடுத்துட்டேன், பெரிய பாக்கியம், பெரிய சந்தோஷம் எனக்கு. என்ன அந்த மரத்துக்கிட்ட கொண்டு போய் நீ விட்டுட்ட அப்படின்னு சொன்னா, நான் அந்த நிழல்ல உட்கார்ந்து நான் அங்க ஓடக்கூடிய அந்த தண்ணியை நான் குடிச்சுக்கிட்டு நான் அப்படியே இருந்துருவேன், நான் அங்கேயே இருந்துருவேன், எனக்கு வேற எதுவுமே வேணாம் அப்படிப்பா. அல்லாஹு தஆலா கேட்பானா, உனக்கு வேற எதுவுமே வேணாம்? வேற எதுவுமே வேணாமா? இல்ல, எனக்கு எதுவுமே வேணாம். வேற என்ன இருக்குது? நரகத்துல இருந்து என்ன நீ காப்பாத்திட்டியே, நரகத்துல இருந்து எனக்கு விடுதலை கொடுத்துட்ட, அதுக்கு மேல எனக்கு வேற என்ன இருக்குது? என்ன அந்த இடத்துல மட்டும் விட்டுரு, நான் அங்கேயே இருந்துட்டு போயிடுறேன். அப்ப என்கிட்ட வேற எதுவுமே திரும்பி நீ கேட்க மாட்டியே? நல்லா கேட்பான். மறுபடியும் மேற்கொண்டு என்கிட்ட எதையும் கேட்க மாட்டேன்ல, நான் எதையுமே கேட்க மாட்டேன், எனக்கு இதை மட்டும் கொடு. அல்லாஹ் தஆலா அவர் கேட்டதை அல்லாஹ் கொடுப்பான். அந்த மரத்தினுடைய நிழலிலே அவருக்கு அல்லாஹ் தஆலா இடத்தை தருவான். கொஞ்ச காலம் அந்த மரத்தடியிலேயே இருப்பாங்க. அந்த நதியில ஓடக்கூடிய நீரை பருகி கொண்டு அங்கேயே இருந்துகிட்டு இருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா இன்னொரு மரத்தை அல்லாஹ் அவருக்கு காட்சிப்படுத்துவான். இன்னொரு மரம் அவருக்கு தெரியும். அந்த மரம் இந்த மரத்தை விட ஆக அழகாக, மிக இன்பம் நிறைந்ததாக அவருக்கு தெரியும். மறுபடியும் அதை பார்த்த உடனே மனசு தாங்காது, பொறுமை இழந்துருவாரு. மீண்டும் அல்லாஹ்வை கூப்பிட்டு, யா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத்தால என்னை இந்த மரத்துல, இந்த இன்பமான நிழல்ல என்னை தங்க வச்சு, இந்த நதியில தண்ணி எல்லாம் குடிக்கிறதுக்கு எனக்கு நீ வாய்ப்பளிச்ச, இதுவே பெரிய சந்தோஷம் தான். ஆனா நான் தெரியுது ஒரு மரம் அங்க இருக்குது இல்ல, அந்த மரம் அது ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. என்ன இந்த மரத்துல இருந்து அந்த மரத்துல கொண்டு போய் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னா எனக்கு அது போதும், நான் அங்கேயே இருந்துட்டு போயிடுறேன், நான் அங்கேயே இருந்துடுறேன் அப்படின்னு. எல்லாம் கேட்பாங்க, என்கிட்ட நீ எதையுமே கேட்க மாட்டேன்னு சொன்னியப்பா, என்கிட்ட எதையுமே கேட்க மாட்டேன், இதை மட்டும் செய்யி அப்படின்னு கேட்டியே, இப்ப என்ன மறுபடியும் திடீர்னு நீ கேட்கற? இல்ல இல்ல, இதுக்கு மேல நான் எதையும் கேட்க, இதைத்தானே நீ அப்பயும் சொன்ன, இல்ல இனிமே நான் கண்டிப்பா நான் கேட்க மாட்டேன், கண்டிப்பா நான் கேட்க மாட்டேன், எனக்கு இதை மட்டும் கொடு அப்படின்னு அல்லாஹ் கேட்க. இப்ப அல்லாஹு தஆலா அவருடைய தேவையை, அவர் கேட்டதை அல்லாஹு தஆலா நிறைவேற்றி கொடுப்பான். அந்த மரத்துக்கு அந்த இரண்டாவது மரத்தடியில கொண்டு போய் அல்லாஹ் அவரை இருக்க வைப்பான். அங்க இருந்துகிட்டு இருப்பாரு சந்தோஷமா. மறுபடியும் சொர்க்கத்துக்கு பக்கத்துல அல்லாஹு தஆலா ஒரு மரத்தை காட்சிப்படுத்துவார். மூணாவது ஒரு மரம் அவருடைய கண்ணுக்கு படும், அது சொர்க்கத்துக்கு பக்கத்துல இருக்கும். அதை பார்த்த உடனே எல்லாத்தையும் எப்படி கேட்கறது, நான் வேற கேட்க மாட்டேன்னு வேற சொல்லிட்டேனே. இப்ப பொறுமை இழந்து மறுபடியும் அல்லாஹ் இடத்துல, யா அல்லாஹ், நான் உன்கிட்ட கேட்க மாட்டேன்னு தான் சொன்னேன், ஆனா இந்த ஒரு தடவை, இதுக்கு மேல நான் எதையும் கேட்க மாட்டேன், இதான் லாஸ்ட், இந்த ஒரு நியாமத்தை மட்டும் எனக்கு கொடுத்துரு, எவ்வளவோ எனக்கு நீ செஞ்சுட்ட, எவ்வளவோ சந்தோஷத்தை எனக்கு நீ கொடுத்துட்ட, இந்த ஒண்ணு மட்டும் கடைசியா அந்த மரத்தடியில மட்டும் கொண்டு போய் விட்டு என்ன அந்த மரத்தடியில போய் உட்கார வச்சிரு, அது போதும் எனக்கு, வேற எதையும் நான் கேட்க மாட்டேன். திரும்பி திரும்பி கேட்க மாட்டேன்னு கேட்கறியே, இல்ல இல்ல இல்ல, இது லாஸ்ட், இதுக்கு மேல பேச்சே கிடையாது, நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் அந்த அடியார் வாக்கு கொடுத்துருவார். அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு பக்கத்துல உள்ள மரத்தடியில கொண்டு போய் உட்கார வச்சா சொர்க்கத்துக்கு பக்கத்துல எல்லாம் இருக்குது. சொர்க்கவாசிகள் பேசக்கூடிய அந்த இன்பங்களை எல்லாம் அவங்க அனுபவிச்சு, அவங்க தங்களுக்குள்ள பேசக்கூடிய அந்த பேச்சுக்கள் எல்லாம் இந்த அடியாருடைய காதுல கேட்குமா. சொர்க்கத்தில் அனுபவிக்கக்கூடிய இன்பங்கள், அதையெல்லாம் சொர்க்கவாசிகள் பேசிக்கிறது, இது எல்லாம் இவருடைய காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. பொறுமை தாங்காது. உள்ள என்னென்னமோ இருக்குது போல இருக்க, எப்படியோ இருக்குது போல இருக்க, நாம இங்க சும்மா எல்லாம் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தெரியுது, கேட்கலாமா வேணாமா அப்படின்ட்டு, சரி எப்படியாவது நாம கேட்டுற வேண்டியதான, மறுபடியும் யா அல்லாஹ் அப்படின்னு கூப்பிடுவோம், யா ரப்பி அப்படின்னு. என்ன உனக்கு இப்ப என்ன வேணும்? யா அல்லாஹ், சொர்க்கத்துக்கு பக்கத்துல கொண்டு வந்துட்டேன், வாசலுக்கிட்ட கொண்டு வந்துட்டேன், கொஞ்சம் அப்படி இறக்கி விட்டுரு, கொஞ்சம் இப்படி இறக்கி விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னா நான் பாட்டுக்கு ஒரு ஓரத்துல நான் இருந்துட்டு போயிடுறேன்,
எனக்கு இதை மட்டும் நீ செஞ்சு கொடு அப்படின்னா. உனக்கு எதை கொடுத்தாலும் உனக்கு திருப்தியே வராது போல இருக்க. என்ன செஞ்சாலும் உனக்கு திருப்தி வராதா? சரி, உனக்கு முழு உலகத்தை போல, முழு உலகம் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த மாதிரி டபுள் மடங்கு நான் உனக்கு கொடுத்துறேன். அப்பயாவது உனக்கு நீ பொருந்திக்கிருவியா? அப்பயாவது உனக்கு போதும்னு தோணுமா அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். உனக்கு முழு உலகத்தினுடைய அளவு எவ்வளவோ அந்த மாதிரி சொர்க்கத்துல டபுள் மடங்கு நான் உனக்கு தந்துடுறேன், அது உனக்கு போதுமா அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். இப்ப அந்த அடியான் அல்லாஹ்விடத்துல சொல்லுவானா, அத்தஸ்தஹ்ஸிஉ பி வ அன்த ரப்புல் ஆலமீன், யா அல்லாஹ் நீ அகிலத்தாருக்கெல்லாம் இறைவன், நீ போய் என்ன கிண்டல் பண்றியே அப்படின்னு அல்லாஹ்ட்ட சொல்லுவான். நீ அகிலத்தார்களுக்கெல்லாம் இறைவனாக இருக்கிற, நீ போய் என்ன போய் நீ இப்படி கிண்டல் பண்றியே அப்படின்னு அல்லாஹ்ட்ட சொல்லுவான். இந்த ஹதீஸை அறிவிக்கிற போது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த இடத்துல சிரிச்சாங்க. இந்த ஹதீஸை சொல்லும் போது அந்த அடியார் அல்லாஹ்விடத்துல இப்படி கேட்பாரு, என்ன போய் நீ கிண்டல் பண்றியே யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சிரிச்சாங்க. அப்ப அந்த மக்கள்கிட்ட கேக்குறாங்க, நான் ஏன் சிரிக்கிறேன்னு நீங்க கேட்க மாட்டீங்களா அப்படின்னு. அப்ப அவங்க கேக்குறாங்க உஸ்தாதிட்ட, ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, இந்த ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த போது இந்த வாசகத்தை சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிரிச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இத சொல்லிட்டு சிரிச்சாங்க. அப்போ கேட்டுக்கிட்டு இருந்த சஹாபாக்கள் நபி அவங்கள்ட்ட கேட்டாங்களாமா, யா ரசூலல்லாஹ் ஏன் தாங்க சிரிக்கிறீங்க அப்படின்னு. தாங்க ஏன் சிரிக்கிறீங்க? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, இந்த வார்த்தையை அந்த அடியான் சொன்னதை கேட்டு அல்லாஹ்வே சிரித்தான். யா அல்லாஹ் என்ன போய் நீ கிண்டல் பண்றியே, நீ ரப்புல் ஆலமீன், நீ போய் என்ன கிண்டல் பண்ற பாத்தியா அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்டு அல்லாஹ் சிரித்தான். அல்லாஹ் சிரித்ததனால் நான் சிரித்தேன். நபி அவங்க சொன்னாங்க, நபி அவங்க சிரிச்சதுனால நான் சிரிச்சேன் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. அப்ப இந்த ஹதீஸில் இருந்து, இந்த நிகழ்வில் இருந்து நமக்கு கிடைக்கிற செய்தி என்னன்னா, நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைத்த உடனேயே அவர் சொன்ன வார்த்தை, இந்த நரகத்திலிருந்து எனக்கு பாதுகாப்பு அல்லாஹ் கொடுத்தானே, இதை விட பெரிய நியாமத்து வேற எதுவுமே இல்லை. இந்த நரகத்திலிருந்து கிடைக்கிற பாதுகாப்பு என்பது ஆக பெரும் பாக்கியம், ஆக பெரும் பாக்கியம். இந்த நரக வேதனை அவ்வளவு கொடியது, அவ்வளவு கொடியது. எவ்வளவு கொடுமையான வேதனை அங்கே செய்யப்பட்டு கொண்டிருந்தால் இப்படி ஒரு வார்த்தையை அந்த அடியார் சொல்லி இருப்பார். உலகத்துல யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான், யாருக்கும் கொடுக்காத நியாமத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான்னு சொல்றாரு அப்படின்னா, அந்த நரகத்திலிருந்து கிடைக்கிற பாதுகாப்பு என்பது, நரக விடுதலை என்பது அல்லாஹ் தருகிற பெரும் பொக்கிஷம், பெரும் பாக்கியம். ஆனால் அது அவ்வளவு எளிதானது அல்ல, அவ்வளவு லேசானது அல்ல. அதை நாம் மிகுந்த சிரமத்தோடு அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற வேண்டும். அமல்களை முன்வைத்து அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்து அல்லாஹ்விடத்திலே நரக விடுதலையை கேட்க வேண்டும். எனவேதான் இந்த இறுதி 10 நாட்களில், கடைசி 10 தினங்களில் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக நரக விடுதலையை கேளுங்கள், நரக விடுதலையை, நரகிலிருந்து பாதுகாப்பை கேளுங்கள் என்று சொல்லுவார்கள். அதனாலதான் தொழுகையில அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார், அல்லாஹும்ம அஅதிக்னா மினன் நார், யா அல்லாஹ் நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்து விடு, நரகத்திலிருந்து எங்களுக்கு விடுதலையை கொடு அப்படின்னு நாம் அதிகமா துஆ செய்யறதுக்கு காரணம் அதுதான். அது அன்பிற்கினியவர்களே, இந்த நரக விடுதலை, நரகத்திலிருந்து பாதுகாப்பு என்பது ஆக பெரிய விஷயம், ஆக பெரிய பாக்கியம். அதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அல்லாஹ்விடத்திலே நரக விடுதலையை பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள் பாலிப்பானாக. அல்லாஹ்விற்காக வேண்டி இஹ்லாஸாக நல்ல அமல்களை செய்து அந்த அமல்களை முன்வைத்து அல்லாஹ்விடத்திலே நரக விடுதலையை பெற்றுக்கொண்ட கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையெல்லாம் சேர்த்தருள் புரிவானாக. இந்த ரமலானுடைய பரக்கத்தினால் நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களின் பொருட்டினால் அல்லாஹு தஆலா நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தருள் புரிவானாக. அவனுடைய தனிப்பெரும் கிருபையால் நம்முடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்தருள் புரிவானாக. நரக விடுதலைக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. உயரிய சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற உயரிய சொர்க்கத்தில் அல்லாஹ்
அல்லாஹ் தஆலா நம்மையும் நம்முடைய பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், மனைவி மக்கள், சுற்றத்தார்கள், சந்ததிகள் அத்துணை நபர்களையும் ஒன்று சேர்த்து அருள் புரிவானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ரு யா ரப்பி யா அல்லாஹ். اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم اعتقنا من النار، اللهم اعتقنا من النار، اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.